கோவை வனப்பகுதியில் உயிரிழந்த தாய் யானையின் பிரேத பரிசோதனை ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இது குறித்து கூடுதல் தகவல்களை கோவையில் உள்ள நமது செய்தியாளர் ஷெர்லியிடம் கேட்கலாம். ஷெர்லி, யானை பிரேத பரிசோதனை செய்வதற்கான ஏற்பாடுகள் குறித்து சொல்லுங்க. கோவை அடுத்த நரசிபுரம் பகுதியில் ஒற்றை காட்டு யானையானது பெண் யானையானது நேற்று காலை உயிரிழந்தது. அதற்கான பிரேத பரிசோதனைக்கான ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பார்த்தோம்னா நேற்று காலை முதலாகவே அந்த தாய் யானையுடனான அந்த குட்டியானது அதன் தாய் யானையுடனே இருந்து வந்தது. இதன் காரணமாக இந்த யானையை மீட்டு பிரேத பரிசோதனை செய்வதில் தாமதம் ஏற்பட்டு வந்தது. குறிப்பாக பார்த்தோம்னா நேற்று காலையில் இருந்து மாலை வரை அந்த தாய் யானையிடமிருந்து அந்த குட்டியை பிரிக்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர். குறிப்பாக பார்த்தோம்னா பல வகைகள் மற்றும் வாழை மரங்கள் போன்றவற்றை அந்த குட்டிக்கு உணவாக அளித்து அதனை தாயிடமிருந்து பிரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனால் அந்த முயற்சியில் வனத்துறையினர் தோல்வியுற்றனரே என குறிப்பிடலாம். குறிப்பாக பார்த்தோம்னா நேற்றைய தினமானது அந்த குட்டியானது மிகுந்த ஆக்ரோஷத்துடனே காணப்பட்டது. குறிப்பாக பார்த்தோம்னா அந்த தாயை எழுப்பும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த குட்டி மற்றும் அதனை பிரிக்கும் முயற்சியில் ஈடுபட்ட போது அது ஆக்ரோஷமாக அங்கு இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு சுற்றி திரிந்தது. இரவு முழுவதுமே அந்த தாய் யானையுடனாகவே அந்த குட்டி யானை இருந்தது. இந்நிலையில் நேற்று மாலையானது சாடிவயல் பகுதியிலிருந்து பாரி என்ற கும்கி யானையானது வரவழைக்கப்பட்டது. இந்த கும்கி யானையானது இன்று அந்த குட்டி யானை தாயுடன் இருக்கக்கூடிய அந்த குட்டி யானையை பிரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டது. அப்போது இந்த குட்டி யானையானது கும்கி யானையுடன் சில தூரங்கள் பின்தொடர்ந்து வந்தன. ஆனால் திரும்பவும் அந்த குட்டி யானையானது மீண்டும் அந்த தாயுடனே சென்று விட்டது. இதனால் இந்த முயற்சியானது தொய்வடைந்திருக்கிறது. இருப்பினும் இந்த பிரேத பரிசோதனை நடத்த வேண்டும் என்பதன் காரணமாக இந்த குட்டியை மெதுவாக சில தூரங்களில் அந்த தாயிடமிருந்து அந்த குட்டியை பிரித்து அதற்கான பிரேத பரிசோதனை செய்வதற்காக நடவடிக்கைகள் எடுத்து வராங்க. குறிப்பாக பார்த்தோம்னா ஒரு புறமானது ஜேசிபி வாகனத்தை நிறுத்தவும் இன்னொரு புறமானது கும்கியை நிறுத்தி இந்த குட்டி யானையை தாயிடமிருந்து பிரித்து இந்த பிரேத பரிசோதனை செய்வதற்கான ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்று வருகிறது. மருத்துவர் உமா மகேஸ்வரி அவர்களுடைய தலைமையிலான 3 மருத்துவர் கொண்ட குழுதான் இந்த பிரேத பரிசோதனை செய்ய உள்ளனர். தற்போது மருத்துவர்கள் வருகைக்காக காத்திருக்கின்றனர். ஷர்மிளா. ஷெர்லி, தாயை இழந்து வாடும் இந்த குட்டி யானைக்கு மாற்று ஏற்பாடுகள் செய்யப்படுகிறதா? இப்போது அந்த குட்டி யானையின் நிலைமை என்ன? கடந்த 4 நாட்களாகவே இந்த தாய் யானையும் இந்த குட்டி யானையும் மட்டுமே இந்த 2 யானைகளும் இந்த உலா வந்து கொண்டு இருந்தது. இந்நிலையில நேற்று காலையானது இந்த தாய் யானை உயிரிழந்திருக்கிறது. தாயை பிரிந்த சோகத்தில் குட்டியானது தாயை விட்டு பிரியாமல் தாயை எழுப்பும் முயற்சியில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அது தாய் யானையுடனேவே இருந்து வருகிறது. அதை பிரிக்கும் முயற்சியில் தான் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் பார்த்தோம்னா குட்டி யானைக்கு தேவையான அனைத்து உணவுகளும் வழங்கப்பட்டு வருகிறது. பழங்களாகட்டும் மற்றும் குடிநீர் ஆகட்டும் அனைத்தும் வழங்கப்பட்டு வருகிறது. குட்டி யானையும் பார்ப்பதற்கு சுறுசுறுப்புடன் மிகுந்த ஆரோக்கியத்துடனே காணப்படுகிறது. எனவே இந்த யானையை இங்கிருந்து கும்கி யானை உதவியுடன் பிரித்து காட்டுக்குள் சென்று காட்டுக்குள் இருக்கக்கூடிய யானை கூட்டத்துடன் இந்த குட்டி யானையை சேர்க்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபடுவோம் என உறுதி அளித்திருக்காங்க. ஷர்மிளா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஷெர்லி.